பிள்ளையே, நீ காத்திருந்தது நடக்கப் போகிறது. இந்த வார்த்தையை அவசரமாக கடந்து போகாதே. ஏனென்றால் நீ பல நாட்களாக மனதுக்குள் வைத்துக்கொண்டு யாரிடமும் முழுமையாகச் சொல்ல முடியாமல் சுமந்து கொண்டிருக்கும் அந்த ஒரு விஷயத்தை பற்றிதான் இன்று நான் உன்னிடம் பேசுகிறேன். நீ கேட்கும் கேள்வி எனக்கு தெரியாமல் இல்லை. பிள்ளையே, இன்னும் எவ்வளவு நாள்? நான் இவ்வளவு காலம் காத்திருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் எதுவும் மாறவில்லை என்று நீ என்னிடம் கேட்டிருக்கிறாய். சில நாட்களில் நம்பிக்கையோடு இருந்திருக்கிறாய். சில நாட்களில் ஒன்றுமே நடக்காது என்று நினைத்து உடைந்திருக்கிறாய். வெளியில் எல்லோரிடமும் சாதாரணமாக பேசிவிட்டு இரவில் தனியாக இருக்கும்போது மட்டும் உன் மனம் மீண்டும் அதே விஷயத்திடம் சென்று நிற்கிறது. பிள்ளையே, சில நேரங்களில் நீ உன் தொலைபேசியை திறப்பது கூட அவர்களுக்காகத்தான். ஒரு செய்தி வந்திருக்கிறதா என்று பார்க்கிறாய், யாராவது அழைத்திருக்கிறார்களா என்று பார்க்கிறாய். பிறகு எதுவும் இல்லாததை பார்த்துவிட்டு மீண்டும் தொலைபேசியை வைத்து விடுகிறாய். உன் தலையணைக்கு மட்டும் தெரியும் எத்தனை முறை நீ அமைதியாக கண்ணீர் விட்டிருக்கிறாய் என்று. பிள்ளையே, நீ சோர்ந்திருப்பது காத்திருப்பதால் மட்டுமல்ல, பதில் எப்போது வரும் என்று தெரியாமல் இருப்பதால்தான் நீ அனுபவித்த இந்த காலம் வீணாகவில்லை. ஆனால் அதற்காக நீ இன்னும் அதே இடத்தில் நின்று கொண்டிருக்க வேண்டியதில்லை. நீ நினைத்த விதத்தில் உன் வாழ்க்கை மாறாமல் இருந்திருக்கலாம். அதனால்தான் இத்தனை நாட்களாக ஏன் இன்னும் இல்லை என்று நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, ஒரு விஷயத்தை நான் உன்னிட கேட்கட்டுமா? நீ காத்திருப்பது அந்த விஷயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமா? இல்லை, அது கிடைத்தால்தான் நான் நிம்மதியாக இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? அது கிடைத்தால்தான் என் வாழ்க்கை சரியாகும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? அதுதான் உன்னை இவ்வளவு சோர்வடைய செய்கிறது. ஏனென்றால் நீ ஒரு பதிலை மட்டும் எதிர்பார்க்கவில்லை, உன் முழு மகிழ்ச்சியையும் அந்த ஒரு பதிலோடு கட்டி வைத்திருக்கிறாய். பிள்ளையே, ஒரு விஷயம் மாறும் வரை உன் முழு வாழ்க்கையையும் நிறுத்தி வைத்து விடாதே. நீ ஒரு மனிதர் திரும்பி வர வேண்டும் என்று காத்திருக்கிறாய் என்றால் அவருடைய வருகையை மட்டும் பார்க்காதே. அவர் திரும்பி வந்த பிறகு உன் மனம் மீண்டும் உடையுமா என்பதையும் பார். நீ பணத்திற்காக காத்திருக்கிறாய் என்றால் பணம் வருமா என்பதை மட்டும் பார்க்காதே. அது வந்த பிறகு உன்னை மீண்டும் அதே பயத்திற்குள் தள்ளாத ஒரு நிலை உனக்கு உருவாகுமா என்பதையும் பார். நீ வேலைக்காக காத்திருக்கிறாய் என்றால் எந்த வேலையும் கிடைத்தால் போதும் என்று நினைக்காதே. உன்னை மதிக்கும் இடத்தில், உன் வாழ்க்கையை முன்னேற்றும் இடத்தில் நீ நிற்க வேண்டும். நீ குடும்பத்தில் ஒரு மாற்றத்திற்காக காத்திருக்கிறாய் என்றால் ஒரு சண்டை முடிவது மட்டும் போதாது. பல வருடங்களாக இருந்த அந்த அமைதியற்ற நிலை உண்மையாக மாற வேண்டும். ஆனால் பிள்ளையே, இங்கே ஒரு உண்மையை நீ கேட்க வேண்டும். நீ கேட்கும் நல்ல முடிவு நீ நினைத்திருக்கும் அதே வடிவத்தில் வரவேண்டிய அவசியமில்லை. நீ ஒரு மனிதரை நினைத்து ஜெபித்திருக்கலாம். ஆனால் உனக்கு தேவையானது அந்த மனிதர் அல்ல. அந்த உறவில் நீ தேடிய அன்பாக இருக்கலாம். நீ பணத்திற்காக அழுதிருக்கலாம். ஆனால் உனக்கு தேவையானது பணம் மட்டுமல்ல. நாளை என்ன செய்வது என்ற பயமில்லாத ஒரு நிலையாக இருக்கலாம். நீ ஒரு வீட்டில் சமாதானத்திற்காக ஜெபித்திருக்கலாம். ஆனால் முதலில் அந்த வீட்டில் யாராவது ஒருவர் உண்மையை பேசத் தொடங்க வேண்டியிருக்கலாம். பிள்ளையே, சில நேரங்களில் நாம் கேட்டதை விட அதன் பின்னால் இருக்கும் நம்முடைய உண்மையான தேவையை நான் பார்க்கிறேன். அதனால்தான் இன்று நான் உன்னை மீண்டும் காத்திருக்கச் சொல்ல வரவில்லை. நீ காத்திருந்த நிலையை தாண்டி இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்குச் சொல்ல வருகிறேன். எல்லாவற்றுக்கும் உடனடி பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் பதில் தெரியவில்லை என்பதற்காக உன் வாழ்க்கையை நிறுத்தி வைக்காதே. உன் முன் திறக்கப்படும் வாய்ப்புகளைப் பார். நீ எடுக்க வேண்டிய முடிவுகளை எடு. நீ செய்ய வேண்டியதைச் செய். நீ சோர்ந்து ஒரு கதவை மூடியிருந்தால் அது உன் வாழ்க்கையின் முடிவு என்று நினைக்காதே. ஆனால் பழைய கதவையை பார்த்து கொண்டு நிற்காதே. உன் முன் இருக்கும் புதிய வழியை பார்க்கத் தொடங்கு. பிள்ளையே,
இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒன்று வந்தாலும் பழைய நீயாக அதை சந்திக்கக்கூடாது. ஏனென்றால் நீ கடந்து வந்த காலம் உன்னை மாற்றியிருக்கிறது. முன்பு ஒரு சிறிய அன்புக்காக நீ உன்னை விட்டு கொடுத்திருக்கலாம். இப்போது அப்படி செய்யக்கூடாது. முன்பு யாராவது உன்னை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக உன் மதிப்பை அவர்களிடம் நிரூபித்திருக்கலாம். இனி அப்படி செய்யாதே. முன்பு ஒரு வாய்ப்பு கிடைத்தாலே போதும் என்று நினைத்திருக்கலாம். இப்போது இது உண்மையாகவே என் வாழ்க்கைக்கு நல்லதா என்று பார். சில நேரங்களில் காத்திருப்பதை விட காத்திருப்பதால் வரும் பயம்தான் உன்னை அதிகமாக காயப்படுத்துகிறது. ஒருவேளை நடக்காம போய்விட்டால், அவர் வரவில்லை என்றால், இந்த வாய்ப்பும் போய்விட்டால் என்றால் என்று நீ தினமும் உன்னை நீயே பயமுறுத்தி கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, இன்று அந்த பயத்திலிருந்து வெளியே வா. நீ இழந்ததைக் கொண்டு நீ பெறப்போகிறதை அளக்காதே. கடந்த காலத்தில் நடந்தது அடுத்ததாக நடக்கப் போகிறதற்கான தீர்ப்பு அல்ல. நீ ஒருமுறை தோல்வி அடைந்தாய் என்பதற்காக மீண்டும் தோல்விதான் என்ற அர்த்தமில்லை. ஒருவர் உன்னை விட்டுச் சென்றார் என்பதற்காக இனி யாரும் உன்னை உண்மையாக நேசிக்க மாட்டார்கள் என்ற அர்த்தமில்லை. ஒரு வேலை போய்விட்டது என்பதற்காக உன் திறமை போய்விட்டது என்ற அர்த்தமில்லை. பணம் தடைப்பட்டிருக்கிறது என்பதற்காக உன் வாழ்க்கையும் தடைப்பட்டு விட்டது என்ற அர்த்தமில்லை. பிள்ளையே, நீ மிகவும் சோர்ந்து போனது எனக்கு தெரியும். குறிப்பாக மற்றவர்கள் முன்னேறுவதை பார்க்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இன்னும் இல்லை என்று உன் மனம் கேட்டிருக்கிறது. மற்றவர்களுக்காக நீ உண்மையாக மகிழ்ந்திருக்கிறாய். அவர்களுடைய நல்ல செய்திக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாய். ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு, ஆண்டவரே, அவர்களுக்கு முடிந்தது, எனக்கு மட்டும் ஏன் முடியவில்லை என்று கேட்டிருக்கிறாய். அந்த கேள்விக்காக உன்னை குற்றவாளியாக நினைக்காதே. உன் மனதில் அந்த வலி வந்ததற்காக நீ கெட்டவன் அல்ல. நீயும் ஒரு நாள் எனக்காகவும் ஒரு நல்ல செய்தி வருமா என்று கேட்கும் அளவுக்கு சோர்ந்திருக்கிறாய். பிள்ளையே, உன் கண்ணீரை மற்றவர்களுடைய வெற்றியுடன் ஒப்பிடாதே. அவர்கள் பெற்ற நாளை வைத்து உன் வாழ்க்கை தாமதமாகிவிட்டது என்று தீர்ப்பு சொல்லாதே. உனக்கான பாதை வேறு, உனக்கான நேரம் வேறு. அதையும் விட முக்கியமாக உனக்கான பதிலும் வேறு. உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதை மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு முடிவு செய்யாதே. பிள்ளையே, நடக்கப் போகிறது என்று நான் சொல்வது நீ நினைத்த அதே மனிதர், அதே விஷயம், அதே நாளில் வருவார் என்று அல்ல. உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு முன்னேற வேண்டிய ஒரு கட்டத்தில் நீ நிற்கிறாய் என்பதுதான். சில நேரங்களில் நீ கேட்ட கதவு மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் அதன் பக்கத்தில் இருந்த கதவு திறக்கப்பட்டிருக்கலாம். நீ அதை கவனிக்காமல் மூடிய கதவையே பார்த்து கொண்டிருக்கலாம். நீ ஒருவரை மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், ஆனால் உனக்கான பதில் வேறு ஒருவரின் மூலம் வரலாம். நீ ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக காத்திருக்கலாம், ஆனா அதைவிட உன்னை உயர்த்தும் வாய்ப்பு வேறு இடத்துல இருக்கலாம். நீ ஒரு குறிப்பிட்ட தொகைக்காக ஜெபித்திருக்கலாம், ஆனா முதல்ல அந்த பணத்தை உருவாக்கும் ஒரு வாய்ப்பு உன் கையில் வரலாம். அதனால் பிள்ளையே, நீ எதிர்பார்த்த பதிலை மட்டும் தேடாதே, உன் முன் திறக்கும் வழிகளையும் கவனிக்க ஆரம்பி. ஆனா இதை செய்யும்போது ஒரு விஷயத்தில் கவனமாக இரு. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு சிறிய சம்பவத்தையும் இதுதான் தேவனுடைய பதில் என்று நினைக்காதே. உன் ஆசை சில நேரங்களை உனக்கு பிடித்த அர்த்தத்தை எல்லாவற்றிலும் பேட வைக்கும். அதனால் ஒரு விஷயம் உன்னிடம் வரும்போது 4 விஷயங்களை பார். முதலாவதாக, அது உனக்கு அமைதியை தருகிறதா? இரண்டாவதாக, அது உண்மையிலேயே தெளிவாக இருக்கிறதா? மூன்றாவதாக, அதில் பொறுப்பும் மரியாதையும் இருக்கிறதா? நான்காவதாக, அது தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறதா என்று பார். ஏனென்றால் உன் ஆசைக்கு ஏற்றதாக இருக்கிறது என்பதற்காக அது தேவனிடமிருந்து வந்தது என்று முடிவு செய்யாதே. இந்த 4ம் இல்லாமல் உன் ஏக்கத்துக்காக மட்டும் ஒரு முடிவை எடுக்காதே. உன் முன் வரும் சிறிய வாய்ப்புகளை இது பெரியது இல்லை என்று தள்ளிவிடாதே. ஒரு சிறிய அழைப்பு, ஒரு புதிய தொடர்பு, ஒரு திடீர் சந்திப்பு,
ஒரு யோசனை, நீ நீண்ட நாட்களாக செய்யாமல் வைத்திருந்த ஒரு செயல், இவற்றில் ஏதாவது ஒன்று அடுத்த கதவுக்கான முதல் படியாக இருக்கலாம். பிள்ளையே, உனக்கு நல்லது வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனமும் வேண்டும். நல்லது போல தோன்றும் தவறானதை மறுக்கும் தெளிவும் வேண்டும். அதனால்தான் இன்று உன் மனதை தயார்படுத்துகிறேன். நீ மிகவும் விரும்பிய ஒன்று மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் வந்தால் இந்த முறை ஒரு கேள்வி கேள். இது எனக்கு வேண்டும் என்பதற்காகவா? இல்லை, இது உண்மையிலேயே எனக்கு நல்லதா? இந்த ஒரு கேள்வி உன்னை பல தவறுகளிலிருந்து காப்பாற்றும். பிள்ளையே, நீ நீண்ட நாட்களாக ஒரு பதிலை தேடிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த தேடலையே உன் அடையாளமாக மாற்றாதே. நீ ஒரு பதிலை எதிர்பார்த்தவன், ஆனால் நீ என்றென்றும் அதற்காக நின்று கொண்டிருக்க வேண்டியவன் அல்ல. இதை மனதில் வை. இன்று ஒரு நிமிடம் நீ உண்மையாக உன்னிடம் கேள். நான் காத்திருக்கும் அந்த ஒரு விஷயம் கிடைத்துவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாறும்? அதற்கு பிறகு இன்னொரு கேள்வி, அது கிடைக்காவிட்டாலும் நான் என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழத் தயாரா? இந்த 2 கேள்விகளுக்கும் நீ நேர்மையாக பதில் சொல்லு. ஏனென்றால் உன் நம்பிக்கை ஒரு பதில் கிடைப்பதில்தான் இருக்கக்கூடாது. பதில் எப்படி வந்தாலும் தேவனை விட்டுவிடாமல் நிற்கும் அளவுக்கு அது ஆழமாக இருக்க வேண்டும். பிள்ளையே, பயத்தால் நல்லதை தள்ளிவிடாதே. ஏக்கத்தால் தவறானதை பிடித்துக் கொள்ளாதே. அமைதியாக பார், உண்மையைப் பார். ஆண்டவரே, இதுதானா என்று தெளிவாக அறிந்து கொள்ளும் மனதை கேள். இந்த வார்த்தை உன் வாழ்க்கையை தொட்டதாக உன் மனதில் உணர்ந்தால் ஆமென் என்று எழுதிவிடு. இதே குழப்பத்தில் அமைதியாக போராடிக் கொண்டிருக்கும் ஒருவர் உனக்கு தெரிந்தால் இந்த வார்த்தையை அவர்களுடன் பகிர்ந்து கொள். ஆண்டவரே, எனக்காக இருப்பதை அறிந்து கொள்ளும் தெளிவையும், அது வந்தால் ஏற்றுக்கொள்ளும் தைரியத்தையும், எனக்கானது அல்ல என்றால் அதை விட்டுவிடும் வலிமையையும் தாரும். ஆமென்.